நன்றிக்கு வாழ்ந்திட வேண்டும். புறம் வேண்டும் திறம் வேண்டும். நம் ஞாழ பெரியார் சொல்லும் பாதையினை விடாதே, விடுதலை பெரும்பயன் ஈண்டும் என்று புரட்சிப்பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களால் பாடப்பட்ட பெரியாரை பெரியார் எனும் பெரு நெருப்பு என்னும் தலைப்பாக்கி இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து அதன் தலைவராக வீற்றிருக்கும் மின்துறை அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்களே, 4 வலையொலி அமைப்புகள் பேரலை, அரண்சை, யூடியூப் புரூட்டஸ், அதர்மம், இந்த 4 வலையொலி அமைப்புகளை சார்ந்த மனோஜ், இந்திரகுமார் தேரடி, மில்டன், மைனர், சதீஷ், செல்லதுரை முதலிய ஊடக நண்பர்களே, எனக்கு முன்னால் பெரியாரோடு இணைந்து பணியாற்றி பெரியாரோடு உரையாடி பெரியாரினுடைய இறுதி காலத்திலும் அவருடைய நடவடிக்கைகளை அணுவணுவாக பார்த்து அருகிலே இருந்து வாழும் வரலாறாகவும் விழுப்புண் பெற்ற வாழ்க்கை வரலாறாகவும் திகழ்கின்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களே, அன்பு தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். எப்படி ராமகிருஷ்ணன் அவர்கள் விழுப்புண் பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதற்கு இணையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆறுசாமி அவர்களும் இங்கே இருக்கிறார். இந்த அரங்கத்திலே முகந்தெரியாத எத்தனையோ பெருமக்கள் இருக்கிறார்கள். திராவிடர் இயக்கத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற வீரமிக்க பேச்சாளர்களான சிங்கை பிரபாகரன், காசு நாகராசன், இப்படிப்பட்ட பல தோழர்கள், இதனுடைய களப்பொழியாளர்களான முன்னோடி தோழர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த கோவை மண் காவி மண் ஆகிவிட்டது என்றெல்லாம் சொல்லிய நிலைமையை மாற்றி இங்கே திராவிடம் வேர் பிடித்து நிற்கிறது, வீழ்ந்து விடவில்லை என்று மெய்ப்பித்து காட்டியவர் நம்முடைய அறுவை அமைச்சர் மின்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள். அவருக்கு நன்றி. அவர் கூட அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடனே விடைபெற்று செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்தார். ஆனால் வந்த பிறகுதான் நீங்கள் எல்லாம் பேசுங்க, பேசுவதை கேட்டுவிட்டு செல்கிறேன் என்று சொன்னார். அந்த அன்பிற்கும் நன்றி. காரணம், பெரியாரை பற்றி பேச வேண்டும் என்றால் பெரியாரை பேசுவதற்கும் கரூருக்குமே தொடர்பு உண்டு. பெரியார் தன்னுடைய ஆசிரியர்களாக 3 பேரை சொல்வார். ஒருவர் கரூர் மருதையா பிள்ளை, இன்னொருவர் கைவள்ளியும் சாமிகள், இன்னொருவர் பாவே மாணிக்க நாயகர். இந்த 3 பேரையும் தன்னுடைய ஆசிரியராக, எல்லோருக்கும் பெரியாராக இருக்கின்ற பெரியார் தன்னுடைய ஆசிரிய பெரியாராக இந்த 3 பேரை சொல்வார். அந்த கரூர் மருதையா பிள்ளை யார் என்பதை நீங்களாவது கண்டுபிடியுங்கள். அவர் பெயருக்கு முன்னாலேயே கரூர் உண்டு. கைவள்ளிய சுவாமி அவர்களும் வாழ்ந்த ஊர் கரூர் தான். பாவே மாணிக்க நாயகர் அவர்கள் பாகல்பட்டி, சேலம், அங்கே ஜமீன்தார். மேட்டூரணை கட்டுவதற்கான இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தவர் அவர்தான். மிகப்பெரிய பொறியாளர். அவர் ஈரோட்டிலே வந்து இருந்த பொழுது இருந்த இடம் தந்தை பெரியார் அவர்களுடைய இல்லம். பெரியாருடைய வீட்டிலே இருந்தார் பொறியாளர், தமிழறிஞர் பாவே மாணிக்க நாயகர். எனக்கு திருக்குறள் பற்றி ஏற்படுத்தி கொடுத்தவர் பாவே மாணிக்க நாயகர் என்று நிறைந்த மனத்தோடு எடுத்து சொல்வார் தந்தை பெரியார். அந்த பெரியாருக்கு இவர்களெல்லாம் ஆசிரியராயிருந்தவர்கள். இன்றைக்கு பெரியார் என்ற பெயர் பலருக்கு பிடிக்க, தமிழ்நாடு என்ற பெயரை பிடிக்க நம்முடைய இந்திரகுமார் தேரடி அவர்கள், அவருடைய பெயரும் கொஞ்சம் அவ்வளவுதான். இந்திரகுமார் சரி, அதென்ன தேரடி, தேரடி ரயிலடி என்றெல்லாம் பெயர் வைக்கிறார்களே என்று கூட கேட்கலாம். ஆனால் தேரடி என்பது அவருடைய தந்தையாரினுடைய பெயர். அவர் தன்னுடைய தந்தையாரின் பெயரை மறக்காமல் இந்திரகுமாரோடு சேர்த்து இந்திரகுமார் தேரடி என்று வைத்திருக்கிறார். அவர் தன் பேச்சை முடித்த பொழுது சொன்னார், தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வெல்லும் என்றார். இன்றைக்கு தமிழ்நாடு என்று சொல்லை கூட சொல்லக்கூடாது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். பெரும்பணியை சுமந்த குடல், பெரும்பணியை சுமந்த உயிர், பெரியார் என்னும் அரும்பெயரை சுமந்த மனம், அழற்கதிரை சுமந்த மதி, அறியாமை மேல் இரும்பு உலக்கை மொத்துதல் போல் எடுக்காமல் அடித்த அடி,
ஏரி போல் பேச்சு பெரும் புதுமை அடடா இப்பெரியாரை தமிழ்நாடும் பெற்றதம்மா. இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒருவர் வந்து பிறக்கலாமா? இந்த எழிவிலே மிதந்திருக்கிற இந்த மக்களுக்கெல்லாம் கல்வியை வேலை வாய்ப்பை எல்லாம் பெற்றுக் கொடுக்கிற ஒரு மாபெரும் மனிதர் இங்கே வந்து பிறக்கலாமா? இங்கே பெரியார் என்றும் சொல்லாதே, தமிழ்நாடு என்றும் சொல்லாதே சொல்வதற்கு வருகின்றவர்கள் இப்போ இருக்கிறார்கள். பெரியார் இல்லை ஈவேரா என்கிறார்கள். பெரியார் என்பதை ஈவேரா என்று சொல்லுகின்ற ஒரு நாளேடே நடந்து கொண்டிருக்கிறது. பெரியார் என்று வருகின்ற இடத்திலெல்லாம் ஈவேரா என்று போடுகின்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இப்பொழுது கலைஞருடைய பெயரை கூட சொல்லக்கூடாது என்று கலைஞர் என்று வருகின்ற இடத்தில் எல்லாம் கருணாநிதி என்று போடுங்கள் என்று சொல்வதற்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அண்மையிலே கூட ஒரு இயக்கம், அந்த இயக்கம் ஒரு பெரிய மலரை வெளியிட்டார்கள். அவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான், ஒரு நடிகர் தலைமையிலே பிரிந்து சென்றவர்கள் தான். ஒரு பெரிய மலரை போட்டார்கள். போட்டவுடனே அந்த மலரை அச்சுக்கோத்தவர்களுக்கு இவர்கள் ஒரு நிலையான ஆணையை போட்டார்கள். எங்கெல்லாம் கலைஞர் என்று வருகிறதோ அங்கேயெல்லாம் கலைஞர் என்று அடித்துவிட்டு கருணாநிதி என்று போடு என்றார்கள். அந்த மலரை நானும் வாங்கி பார்த்தேன். வாங்கிய உடனேயே முதல் பக்கத்திலேயே புகைப்பட கருணாநிதி என்று போட்டிருந்தார்கள். புகைப்பட கலைஞர் என்று இருக்க வேண்டியதை அச்சுக்கோத்தவனுக்கு தெரியல. இது ஒரு கலைஞர் தான், இவரும் திமுக தான் போல இருக்கு. புகைப்பட கலைஞரை கூட புகைப்பட கருணாநிதி என்று போடுகின்ற அளவிற்கு இருக்கிறார்கள். இந்த இயக்கம் நெஞ்சிலே புழுத்த புழுகோள் தான். எதிர்ப்புகளிலே வளர்ந்த இயக்கம் இந்த திராவிடர் இயக்கம். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ஒரு சித்தாந்த போர், கோட்பாட்டு போர். வகுப்புரிமைக்கு குரல் கொடுப்பவர்கள் திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள். வகுப்பு வாதத்தை பேசுகின்றவர்களும் இருக்கிறார்கள். வகுப்புவாதம் என்ற நஞ்சு என்று சொல்கிறோம். வகுப்புவாதம் என்பது நஞ்சு அல்ல. வகுப்புவாதம் என்பது நஞ்சை உருவாக்கும் நச்சு கிருமி. அந்த நச்சு கிருமி இப்பொழுது பள்ளிகளிலே புகுத்தப்படுகிறது, கல்லூரியிலே புகுத்தப்படுகிறது, பாட நூல்களிலே புகுத்தப்படுகிறது, ஊடகங்களிலே புகுத்தப்படுகிறது. அதை முறியடிக்கின்ற ஆற்றல் வாய்ந்தவர்களாகத்தான் நம்முடைய இந்திரகுமார் தேரடியும் மில்டனும் மனோஜும் மைனரும் சதீஷும் திகழ்கின்றார்கள். நல்ல படை, நமக்கு கிடைத்த படை. ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் இந்திரகுமார் அவருடைய சொற்பொழிவை நான் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் அரியலூரிலே கேட்டேன். கூட்டாட்சியை பற்றி பேசினார். ஒரு இளைஞராக இருக்கின்ற ஒருவர் இவ்வளவு ஆழமாக பேசுகின்றாரே என்று வியக்க வைத்தார். இளைஞர்களாக இருக்கின்ற பலரும் நமக்கு இவ்வளவு ஆற்றலோடு இப்பொழுது வளர்ந்திருக்கிறார்கள். இவற்றை பொறுக்க முடியாமலே தான் அந்த நச்சுக்குருமி, வகுப்புவாத நச்சுக்குருமி, அது வகுப்புவாத நஞ்சை, வகுப்புவாத கிருமிகளை இப்பொழுது உடலிலே செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். வகுப்புவாத கிருமியை உடலிலே செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வகுப்புவாத நஞ்சாக வெளிப்படும். மெல்ல மெல்ல மெல்லத்தான் வெளிப்படும். தோட்டால் ஒட்டி கொள்ளும், அது பரவும். பெரியார் என்னும் பெருநெருப்பு என்பதை நாம் தலைவாக கொடுத்திருக்கிறோம். மிக அருமையான தலைப்பு. நெருப்பினுடைய இயல்பு பரவும், பற்றி கொள்ளும். பெரியார் பரவுவார், பற்றி கொள்வார், செல்லுமிடமெல்லாம் பற்றி கொள்வார், கேட்ட நெஞ்சங்களை எல்லாம் பற்றி கொள்வார். அது நெருப்பு தான். நெருப்பு சமைக்கவும் பயன்படும், எரிக்கவும் பயன்படும். ரெண்டையும் வகைப்படுத்தி காட்டுவதற்குத்தான் இங்கே நம்முடைய கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக அழகாக பேசினார். அடுத்த அமைச்சரும் பேசுவார். அவர் பேசுவதற்கு நான் விரைவாக நான் முடித்துக் கொள்ள வேண்டும். இப்படி அந்த வகுப்புவாத நஞ்சு புகுத்தப்பட்டவர்கள் தான் தமிழ்நாடு வேண்டாம், தமிழகம் என்று சொல்லுங்கள் என்கிறார்கள். பெரியார் வேண்டாம், ஈவேரா என்று சொல்லுங்கள் என்கிறார்கள். அறிஞர் அண்ணா என்று வேண்டாம், அண்ணா துரை என்று சொல்லுங்கள் என்கிறார்கள். இந்த இயக்கம் இவற்றையெல்லாம் எளிதாக கடந்து வந்த இயக்கம். பெரியார் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்த அந்த காலம்தான் எனக்கு வசந்த காலம். அண்ணா அவர்கள் எழுதினார். அது 10ஆம் வகுப்புடைய பாட புத்தகமாக இருந்தது. நான் ஆசிரியர் அல்லவா, நான் நடத்திய பாடம் 75, 76 அது பாடமாக இருந்தது. அந்த வசந்தம் என்று தலைப்பு அதற்கு. பெரியாரோடு நான் இருந்தேன். 1934 பெரியார் மன்னாவும் சந்தித்தது எங்கே? இந்த கொங்கு மண்ணில், கோவையில். கோவைக்கு அருகிலே இருக்கிற திருப்பூரில் தானே பார்த்தார்கள்.
எல்லாவற்றிலுமே உரிமை கொண்டாட வேண்டிய பெருமை மிக்க மண் இந்த கொங்கு மண். 1934 மே மாதம் 21ஆம் நாள் தான் பெரியாரும் அண்ணாவும் முதல் முறையாக சந்தித்தார்கள். அப்பொழுதுதான் அண்ணாவினுடைய பேச்சை கேட்டு கூட்டமே வியக்குகிறது. அடடாவோ யாரப்பா அடுக்கு சொல்லோர், அண்ணாதுரையாமே காஞ்சியாமே, கடனாக சில சொற்கள் தந்தானால் கவி பாடி நான் புலவனாவேனப்பா, கவிதை மாதிரி பேசுகிறாரப்பா. ஆங்கிலத்தில் பேசினால் கூட அதை மொழிபெயர்க்கிற பொழுது கூட அந்த கவிதை அழகோடு பேசுகிறார் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த செய்தியை கேட்டுத்தான் பெரியார் தன்னிடத்திற்கு வரவழைத்து கேட்டார். பெயர் அண்ணாதுரை, ஊர் காஞ்சிபுரம், என்ன படித்திருக்கிறீர்கள்? MA, 2 MA, பொருளியல் எக்கனாமிக்ஸிலும் MA, பாலிட்டிக்ஸ் அரசியலிலும் MA. அடுத்து என்ன செய்ய இருக்கிறீர்கள்? ஒரே ஒரு நொடிதான், என்ன செய்ய இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுதுதான் வேலைக்கு போக இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் வாழ்க்கை வேறு வகையாக மாறி போயிருக்கும். ஐயா என்ன சொல்றீங்களோ அப்படி செய்யலாம்னு இருக்கிறேன். அதுதான் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணாவாக்கியது. நான் நடத்துகின்ற இதழுக்கு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வேண்டும், என்னுடைய இதழுக்கு வாருங்கள். வருகிறேன், ஒப்புக்கொண்டு விட்டார். ஒப்புக்கொண்டார் அறிஞர் அண்ணா. ஆனால் விடவில்லை அவருடைய சின்னம்மா. யாரோ ஒருத்தர் இருக்கிறான் ஈரோட்டில், அவன் என்னுடைய பையனை பிடித்துக்கிட்டு போகிறான்னு பார்க்குறான், விடமாட்டேன் என்று அவர்கள் போராடினார்கள். பிறகுதான் ஒரு 6 மாத போராட்டத்திற்கு பிறகு பூவாள் ஒரு பொன்னம்பலனார் என்று ஒருவர், அவர்களையெல்லாம் நாம் நினைவுபடுத்த வேண்டும். நம்முடைய அமைச்சர் அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டால் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை எடுத்துரைக்க வேண்டும். எப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் உருவாக்கிய அமைப்பு இந்த அமைப்பு என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருப்பது மட்டும்தான் திராவிடர் இயக்கம் என்று பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது கிளை, இலை, மலர். ஆனால் உள்ளே போய்கொண்டிருக்கிறது வேர், ஆணிவேர், சல்லிவேர் 1000 இருக்கிறது. அத்தனையும் மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கிறது. மண்ணுக்குள் மறைந்திருக்கும் வேர்கள் யாருடைய கண்ணுக்கும் தெரிவதில்லை. மலரும் இலையும் தான் தெரியும், கிளை மட்டும் தான் தெரியும். அவற்றை சொல்லுகின்ற பொழுதுதான் ஒரு சித்தாந்த போருக்கு நாம் தயாராக முடியும். வகுப்புரிமை போரை எடுத்து சொல்லுகின்ற பொழுதுதான் வகுப்புவாத போரை முறியடிக்க முடியும். ஒரு இந்துத்துவா என்ற பெயரிலே இன்றைக்கு மனிதர்களை பிளவுபடுத்துகின்ற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றுக்கெல்லாம் நாம் இவற்றை எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லுகிற பொழுதுதான் எப்பேற்பட்ட அண்ணா, MA படித்த அண்ணா பெரியார் இடத்துல வந்து 7 ஆண்டு காலம் பணி செய்தார். ஈரோட்டிலே அவருடைய வீட்டிலே தன்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு, அண்ணா அவர்களுக்கு படிக்கின்ற பொழுதே திருமணமாகிவிட்டது, கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே திருமணமாகிவிட்டது. மனைவியும் அழைத்து கொண்டு தான் வந்தார். நீங்கள் எல்லோருமே ஈரோட்டுக்கு சென்றிருப்பீர்கள். ஈரோட்டிலே போய் பாருங்கள், 3 அடுக்கு மாடி, பெரியாருக்கு சொந்தமான மாடி. பெரியார் என்பவர் பெரும்பணக்காரர், கோடீஸ்வரர். யார் வந்து பணம் கேட்டாலும் தன்னிடம் இருக்கின்ற 100 ரூபாய் நோட்டை கிழித்து கிழித்து கொடுப்பார். என்ன புதுசாக இருக்குது, 100 ரூபாய் நோட்டை கிழிச்சு கொடுத்தா 2 கையில் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அது இன்று. அன்றைக்கு அப்படி அல்ல. 50 ரூபா வேணும் என்று கேட்டால் 100 ரூபாய் நோட்டை 2ஆக கிழித்து உங்களுக்கு 50 உங்களுக்கு 50 கொடுத்து விடலாம். அப்படி நடைமுறை இருந்தது. 1 ரூபாயை பார்க்காத காலத்தில், 10 ரூபாய் என்பது எட்டாத உயரத்தில் இருந்த காலத்தில் 100 ரூபாய் நோட்டை கிழித்து கொடுத்தவர் தந்தை பெரியார். அப்படி வளர்த்தது இந்த இயக்கம். இனமான பேராசிரியரும் இங்கே சொன்னாரே நம்முடைய பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், நாவலர் அவர்கள் துண்டோடு வருவார், கலைஞர் அவர்கள் துண்டோடு வருவார், இனமான பேராசிரியர் துண்டோடு வருவார். ஏன்? நீ போடுகிற துண்டு என் கழுத்தில், நான் போடுகிற துண்டு உன் கழுத்தில். சமத்துவம். இடுப்பிலே உள்ள துண்டை கழுத்திலே போடுவது. அந்த பேராசிரியர் அன்பழகன் இனமான பேராசிரியர், நாவலர் நெடுஞ்செழியன் இருவருக்கும் ஆசிரியராக இருந்தவர் கா. சுப்பிரமணிய பிள்ளை. அந்த காலத்திலேயே ML பட்டம் பெற்றவர். யாருமே பெறாத காலத்தில் இந்தியாவிலேயே அவர்தான் பெற்றிருந்தார். அதனால் அவருக்கு பெயரே ML பிள்ளை என்றுதான் பெயர். காசு பிள்ளை அவருடைய பெயர், ML பிள்ளை என்பார்கள். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருந்தார். என்னுடைய ஆசிரியர் என்று நாவலர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் பெருமையோடு சொல்வார்கள். அவர் ஓய்வு பெற்ற பிறகு நெல்லையில் இருந்தார். எப்படி இருக்கிறார் என்பதை மறைமலையடிகளை பார்க்க சென்றார் தந்தை பெரியார். அப்பொழுது மறைமலையடிகளுடைய மகன், அவர் பெயர் மறை திருநாவுக்கரசு, அவர்தான் சொன்னார், ஐயா 38 மொழி போராட்டத்தை நீங்கள் நடத்தினீர்களே, மறைமலை அடிகளாரையும் நாவலர் சோமசுந்தர பாரதியையும் முன்னிலைப்படுத்தி நடத்திய பொழுது காசு பிள்ளை இணைந்து போராடினாரே, அந்த காசு பிள்ளை அவர்கள் இப்பொழுது நெல்லையிலே வறுமையிலே வாடுகிறார். அவர் நம்பிய சைவம் அவரை கைவிட்டு விட்டது.
அவர் போற்றிய சைவ படாதிபதிகள் யாரும் அவருக்கு உதவவில்லை என்று சொன்னவுடனே பெரியார் நேரே நெல்லைக்கு சென்றார். நெல்லைக்கு சென்று காசு பிள்ளை அவர்களை சந்தித்து, நீங்கள் இருக்கும் வரை மாதம் 50 ரூபாய் கொடுப்பேன் என்றார். அன்றைக்கு ஒரு பவுன் 25 ரூபாய், 2 பவுன் இன்றைய மதிப்பில் 1.25 லட்சம் மாதந்து. இவற்றை எந்த இடத்திலுமே பெரியார் சொல்லிக் கொண்டதில்லை. திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவநேய பாவாணர், அவருக்கு வேலை நீக்கம். அவர் திராவிடத்தை பற்றி பேசியதனால், ஆரிய உயர்வை ஏற்றுக்கொள்ள மறுத்ததனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து அவரை வெளியேற்றி விட்டார்கள். அவருக்கு எப்படி உதவினேன் பெரியார் சொல்லவே இல்லை. அந்த பாவாணரை அழைத்து சேலத்தில் 500 ரூபாய் பணமுடிப்பு கொடுத்தார். எத்தனை பவுன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள், எவ்வளவு மதிப்பு என்று அதற்கு நீங்களே மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அதே பாவாணர் வேலூர் பக்கத்திலே காட்டுப்பாடியில் இருந்தார். அந்த வழியிலே செல்லுகின்ற பொழுதெல்லாம் தொகை கொடுப்பாராம். அதையும் பெரியார் எங்கேயுமே எழுதியதில்லை. பாவாணர் தான் எழுதுகிறார். வேலூர் பக்கம் வருகிற பொழுது என் காட்டுப்பாடி இல்லத்திற்கு பெரியார் வருவார், 250 ரூபா கொடுப்பார். 250 ரூபா அன்றைய மதிப்பில். யாருக்குமே உதவாத கஞ்சன் என்று சொல்லப்படுகின்ற பெரியாரிடம் இருந்து இவ்வளவு பெரிய தொகையை பெறுவது எளிய செயலா? எழுதுகின்றவர் பாவாணர். இப்படி பெரும் செல்வராக இருந்த பெரியார், அந்த பெரியார் பகுத்தறிவை பேசினார், நாட்டு மக்களுக்கான கல்வியை வழங்கினார், வகுப்புரிமை என்ற கொள்கையிலே வெற்றி பெற்றார். இந்தி என்பது இங்கே திணிக்கப்பட்ட போது 1932 மொழிப்போரை 1.5 ஆண்டு காலம் நடத்தினார். 1.5 ஆண்டு காலம் நடத்திய அந்த போராட்டம் வெற்றி பெற்ற போராட்டம். கட்டாய இந்தி ஒழிக்கப்பட்டது. கட்டாய இந்தி ஒழிக்கப்பட்ட நாள் இன்றைக்கு உலக தாய்மொழி நாள். பிப்ரவரி 21, 1940 பிப்ரவரி 21 கட்டாய இந்தி ஒழிக்கப்பட்ட நாள். அதனால் காப்பாற்றப்பட்டது தமிழ் மட்டுமல்ல, இந்திய மொழிகள் எல்லாம். இந்திய மொழிகள் அனைத்தையும் பாதுகாத்து தந்த பெருமை பெரியார் அவர்களுக்கு உண்டு. அந்த பெரியாரை நீங்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம், இந்தியை திணித்த ராசகோபாலாச்சாரியார் வீட்டுக்கு போய்விட்டார். அமைச்சரவை கலைக்கப்பட்டு விட்டது. அடுத்த அமைச்சராக வேண்டும் செல்வாக்குள்ளவர் நீங்க தான். அப்ப நீதி கட்சியினுடைய தலைவர் பெரியார், பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணா. அன்றைக்கு இருந்த ஆளுநர், அவருடைய ஆளுநருடைய பெயரை சொன்னால் நீங்கள் வியப்படைவீர்கள். அந்த ஆளுநர் வந்து கேட்டார், இந்த கோவையில் வந்து கேட்டார் ஒரு முறை, இன்னொரு முறை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்தும் கேட்டார், நீங்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரியார் மறுத்துவிட்டார். பதவியை ஏற்பது என்னுடைய வழக்கமல்ல, இந்த பதவியை பயன்படுத்தி மற்றவர்களை கொண்டு வேலை வாங்குவதுதான் என்னுடைய வேலையை தவிர அந்த பதவியில் அமர்வது என்னுடைய வேலை அல்ல என்று மறுத்துவிட்டார். பெரியாரை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்ட அவர் நம்முடைய கோவையிலே இந்த நிகழ்ச்சி நடக்கின்ற இதே அவினாசி சாலையிலே அருகிலே இருக்கின்ற ஒரு பகுதியினுடைய பெயருக்குரியவர் அவர். ஹோப் காலேஜ், பீளமேட்டில் இருக்கிறதே ஹோப் காலேஜ், அவருடைய பெயர் தான். அன்றைய ஆளுநர் சர் ஆர்தர் ஹோப், அவருடைய பெயரிலே உள்ளதுதான் இந்த ஹோப் காலேஜ். இன்றைக்கு அங்கே ஹோப்பும் இல்லை, காலேஜும் இல்லை. அந்த ஹோப்பின் பெயரிலே காலேஜ் வச்சு நடத்தியவர் நாங்கள் இருக்கிற சூலூரில், சூலூருக்கு அருகில் களங்களிலே பிறந்த ஜிடி நாயுடு வைத்த பெயர் அது. ஜிடி நாயுடு தான் ஜெர்மனுக்கு சென்று ஆட்டோமொபைல் படித்தவர். அவர் அன்றைய ஆளுநர் ஆர்தர் ஹோப் பெயரிலே ஒரு கல்லூரியை இங்கே உருவாக்கினார். ஆர்தர் ஹோப் சொன்னார், நாயுடு உங்கள் பெயரிலேயே கல்லூரியை வையுங்கள். இல்லை ஆளுநரே, உங்கள் பெயரில் தான். அந்த கல்லூரி பிறகு 2ஆக பிரிக்கப்பட்டது. அதுதான் அரசு பாலிடெக்னிக் ஜிபிடி, இன்னொன்று அரசு பொறியியற் கல்லூரி ஜிசிடி. இன்றைக்கு அங்கே ஹோப் காலேஜ் இருந்த இடமே தவிர இன்றைக்கு இல்லை. அந்த சர் ஆர்தர் ஹோப் தான் பெரியாரிடத்திலே வந்து கேட்டுக்கொண்டார், முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பெரியாருக்குத்தான் நாக்கிலே புற்றுநோய் வந்து விட்டது. புற்றுநோய் வந்தவுடனே எல்லோருமே மகிழ்ச்சி அடைந்தார்கள். சாதி இல்லைன்னு சொன்ன, எல்லோத்துக்குமே சமத்துவத்தை வலியுறுத்திய ராமசாமி நாய்க்கனுக்கு வாய்க்கில் வந்துருச்சே புற்று, அதிலேயே போயிடுவார் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த பொழுதுதான் எதற்குமே அஞ்சாத நஞ்சம் படைத்த பெரியார், ஒருவேளை நான் இந்த நாக்கிலே புற்றுநோய் வந்து இறந்து போய்விட்டால் நாளைக்கு இந்த கொள்கையை பின்பற்ற எடுத்து சொல்ல பரப்ப யாரும் முன்வர மாட்டார்களே, அச்சுறுத்தி விடுவார்களே என்று கவலைப்பட்டார்.
நல்ல வேளையாக அந்த நோயிலே இருந்து விடுபட்டு விட்டார் தந்தை பெரியார். எந்த நோய் தன்னுடைய எதிர்கால பணியை இங்கே சொன்னாரே, கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள், எனக்குத்தான் வயசாகிவிட்டது, என்னுடைய இயக்கத்துக்கு வயதாகவில்லை என்று இன்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிற திராவிடர் இயக்கம். ஒருவேளை அன்றைக்கு அந்த புற்றுநோயில இறந்து போயிருந்தால் எப்பேற்பட்ட ஈரோட்டு கோடீஸ்வரன் ஈவே ராமசாமி நாய்க்கரே இது போன்ற கருத்துக்களை பேசியதனாலே நாக்கிலே புற்று வந்து செத்தார், நீல ஏமாத்திரம் என்று சொல்லியே அச்சுறுத்தி இருப்பார்கள். அதற்கு இடம் தராமல் மீண்டு விட்டார். ஆனால் கடைசி காலம் வரை பெரியார் எழுதுகின்ற பொழுது எழுதி கொண்டே இருப்பார். திடீரென்று கையை உதறிக்கொண்டு வலியால் துடிப்பார். அவருடைய வலது கை மணிக்கட்டிலே வலி அடிக்கடி வந்துவிடும். அவருடைய வலது கை மணிக்கட்டிலே கல்லால் அடித்து விட்டார்கள். நான் கூட நேற்றைக்கு பேசினேன், திண்டுக்கல்லிலே பேசினேன். அந்த திண்டுக்கல்லுக்கு அருகிலே இருக்கிற சின்னாலப்பட்டியிலே தான் பெரியார் வந்து பேசுகிற பொழுது வந்துட்டான், சாதி இல்லைங்கிறவன் வந்துட்டான், மதம் இல்லைங்கிறவன் வந்துட்டான், நம்மளெல்லாம் சிந்திக்க வைக்கிறானா, வாங்கிக்கோ என்று கல்லால் குறிபார்த்து அடித்தார்கள். அடித்தது எங்கெங்கேயோ போனது, ஒரு கல் அவருடைய மணிக்கட்டிலே பட்டு விட்டது. அன்றைக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு 36 ஆண்டுகள் வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் அந்த வழிதான், வழிகாலே துடித்து கொண்டே இருந்தவர் தான் பெரியார். பெரியார் என்னும் அந்த நெருப்பு எந்த எதிர்ப்பை கண்டு மஞ்சியதில்லை. அதே போலத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய பிறப்பை கேவலப்படுத்தி வீட்டிலே எழுதி வைத்தார்கள். எவன் என் வீட்டிலே எழுதி வைத்திருக்கிறான், ரெண்டில் ஒன்று பார்த்து விடுவேன் என்று கேட்டிருந்தால் அவர் அண்ணாதுரையாக மாண்டு போயிருப்பார், வரலாற்றில் இருந்து மறைந்து போயிருப்பார். யாரோ எழுதி வைத்திருக்கிறார்கள், என்னை நீ கேவலப்படுத்துகிறாய், என்னை கேவலப்படுத்துவதனால் உனக்கு மகிழ்ச்சி என்றால் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நான் காரணமாயிருக்கிறேன், அது போதும். இரவிலே இது பலருடைய கண்ணுக்கு படாமல் போய்விடுமே, வையுங்கள் ஒரு விளக்கை, உபயம் அண்ணாதுரை என்று எழுதுங்கள். எழுதி வைத்தார். அப்படித்தான் கலைஞர் அவர்கள் பட்ட காயங்கள் என்ன கொஞ்சமா? கடைசி வரைக்கும் ஒற்றை கண்ணோடு இருந்தவர் தான் கலைஞர் என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? 1958 ஏற்பட்டது அந்த ஒற்றை கண். அந்த கண் பார்வை இல்லாமல் தான். நீங்கள் வேண்டுமானால் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கண்ணோடு இந்த சின்னியம்பாளையம் மண்டபத்தில் இருந்து வெளியே செல்கிறேன், பேருந்திலோ மகிழ்வுந்திலோ ஏறி வீட்டுக்கு செல்கிறேன் என்று பாருங்கள். எவ்வளவு தொல்லை என்பது தெரியும். அந்த ஒரு கண்ணை வைத்துக் கொண்டுதான் ஆயிரக்கணக்கான பக்கங்களை எழுதியவர் கலைஞர். ஆயிரக்கணக்கான கூட்டங்களை பேசியவர் கலைஞர். அண்ணாவுக்கு பிறகு இந்த இயக்கம் அழிந்துவிடும் மனோஜ் சொன்னாரே என்று கனவு கண்டவர்களுடைய கனவுகளை எல்லாம் மண்ணை எள்ளி போட்டவர் கலைஞர். முந்தைக்கு முந்தை அதன் முந்தைய ஆற்றை முச்சி முறைமுகத்த எந்தைக்கு தந்தை அவன் தந்தை இந்தந்தை பெற்ற புகழ் கந்தைக்கும் சோற்றுக்கும் இல்லாமை சேற்றில் கரைந்தெடில் என் மைந்தரின் மைந்தருக்கு வைப்பேன் விடுதலை வாழ்வினையே என்று வாழ்ந்தவர் கலைஞர். எனக்கு பிறகு என் மைந்தன் வருவான், மைந்தனுக்கு மைந்தன் வருவான் பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய மைந்தர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள். இன்றைக்கு 72 ஆண்டு நிறைவு. 73ஆம் ஆண்டு பிறக்கிறது. 44 வயதிலே அவர் சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக ஆனார். சென்னை மாநகராட்சியினுடைய 44வது மேயர் யார்? இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின். அன்றைக்கு அவருக்கு வயது என்ன? அதுவும் 44 தான். 44வது மேயரும் அவர்தான். 44 வயதிலே பதவியேற்றவரும் அவர்தான். அவருடைய தந்தை தான் கலைஞர். அந்த கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சரானார். முதலமைச்சரான பொழுது பலரும் அவர் மேல் வைத்த பற்றாலே கலைஞர் கருணாநிதி கல்லூரி, கலைஞர் கருணாநிதி மாளிகை என்று விதவிதமாக பெயர் வைத்திருந்தார்கள். அது பொறுக்கவில்லை. அடுத்து ஒரு நடிகர் வந்தார். வந்தவுடனே அவர் நிலையான ஆணை போட்டார், உயிர் உள்ள எவருடைய பெயரையும் அரசு நிறுவனம் எதற்கு வைக்கக்கூடாது என்று. இன்றைக்கும் நீங்கள் சென்னை போனால், அண்ணா சாலை போனால், நந்தனத்தில் இருக்கின்ற மாளிகை இன்றைக்கும் இருக்கிறது. அமைச்சர் அவர்களுக்கு தெரியும், ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும். அது அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி மாளிகை. இன்றைக்கு அதற்கு பெயர் வேறு. கலைஞர் கருணாநிதி மாளிகை என்று உட்பட எல்லா கலைஞர் கருணாநிதி என்பது எப்படி இந்த புகைப்பட கலைஞரையே புகைப்பட கருணாநிதி ஆக்கிறார்களோ அந்த பரம்பரை. கலைஞர் கருணாநிதி என்ற பெயரை எடுத்து விட்டார்கள். மற்றவர்களாயிருந்தால் வீட்டிலே போய் முடங்கி இருப்பார்கள். என் மேலே அன்பு வைத்து எப்படியெல்லாம் பெயர் வைத்திருந்தார்கள், இப்படி என்னை வரலாற்றில் இருந்து மறைக்கிறார்களே, சதி செய்கிறார்களே, என்னாலே ஆளாக்கப்பட்டவர்கள் இப்படி ஒரு அடிவை நடத்துகிறார்களே என்று வருத்தப்பட்டிருப்பார்கள். நிருபர்கள், செய்தியாளர்கள் கேட்டார்கள், உங்களுடைய பெயரை இப்பொழுது வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
அந்த சூழலிலே கூட கலைஞர் சிரித்து கொண்டே சொன்னார், உண்மைதான், இன்றைய முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு முன்னால் எல்லாரிடத்திலும் சென்று வாழ்த்து பெற்றார். அவர்களெல்லாம் சொன்னார்கள், நல்ல பெயர் எடு. அவர் எது நல்ல பெயர் என்று பார்த்தார், என் பெயரை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல பெயர் எடு என்றார்கள். அவருக்கு தெரிஞ்ச நல்ல பெயர் என் பெயர் தான் எடுக்கிறார். கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லாத செய்திகள் ஏராளம். இங்கே பெரியார் எனும் பெருநெருப்பு என்பதை 4வது கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இடையிலே 2 கூட்டம், ஒன்று அண்ணா, இன்னொன்று அம்பேத்கர் அவர்களை பற்றி, அதையும் சேர்த்தால் 6 கூட்டம். அம்பேத்கர் அவர்களை இந்த மண்ணுக்கு, இந்திய மண்ணுக்கு, இந்தியாவுக்கு, இந்திய துணைக்கண்டத்துக்கே அறிமுகப்படுத்தியவர், அரசு நிறுவனங்களுக்கு பெயராக வைத்து நிலைப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மராட்டியத்திலே அவர் பிறந்த மகாராஷ்டிரத்திலே பெயர் வைக்க முடியவில்லை, அம்பேத்கர் கல்லூரி, அம்பேத்கர் நூலையே விற்க முடியவில்லை, அத்தனையும் பறித்து எரித்தார்கள். ஆனால் இப்பொழுது கூட நம்முடைய முதலமைச்சர் அம்பேத்கரினுடைய ஆக்கங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி 100 தொகுதிகள், அதிலே நானும் ஒரு தொகுப்பாசிரியர், 100 தொகுதிகள், ஒரு தொகுதி 100 ரூபா தான், அதிலே 10 தொகுதி முதலமைச்சர் இப்பொழுது தான் வெளியிட்டார். பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் தான் வெளியிட்டார். அப்படி அம்பேத்கருடைய பெயரை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிற ஒருவரை மகனாக தந்திருக்கிற நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அம்பேத்கர் பெயரிலே கல்லூரி வைத்தார், அம்பேத்கர் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் வைத்தார். அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர், இன்றைக்கும் அவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், ஐயா அண்ணே அண்ணே, எல்லா முதலமைச்சரும் பெரிய பெரிய வீடுகளில் இருக்கிறார்கள், நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஹவுஸ் தெரு வீட்டில் இருக்கிறீங்களே, மகிழ்வுந்தில் வந்து இறங்கினால் வீட்டுக்குள்ளே தான் போகணுமே தவிர மகிழ்வுந்து வீட்டுக்குள்ளே போகாது, அவர் மட்டும்தான் போக முடியும். இப்படி இந்திய முதல்வர்கள் யாருமே இல்லை. அமைச்சர்களாகிய நாங்களே பெரிய பெரிய வளமனைகளில் இருக்கிறோம், வசதிமிக்க இல்லங்களில் இருக்கிறோம், அரசே வழங்கி இருக்கிறது. முதலமைச்சராக இருக்கின்ற நீங்கள் இந்த சின்ன வீட்டில் இருக்கிறீர்களே, மிகச்சிறிய வீடு என்று சொல்ல சொல்ல அவர் மறுத்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் இந்திய தலைமை அமைச்சர் பிரதமரே வருகிறார், இந்திய தலைவர்கள் எல்லாம் வருகின்றார்கள், நீங்கள் கொஞ்சம் அதற்கு கொஞ்சம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேட்டவுடனே சரியா செஞ்சிரியா என்று சொல்லிவிட்டார் நம்முடைய கலைஞர் அவர்கள். அதே போல பூம்பொழில் என்ற வீடு, பூம்பொழில் என்ற வீட்டை விரிவுபடுத்தி முதலமைச்சருக்கான வீடு என்று விரிவுபடுத்தி விட்டார்கள். விரிவுபடுத்தி முதலமைச்சருக்கான வீடல்லவா, மிகச்சிறப்பாக செய்துவிட்டோம் அல்லவா, அதனை பார்ப்பதற்கு அவரே வந்து சரி என்று சொல்லிவிட்டால் பிறகு அங்கே வந்து குடியேறி விடலாம் என்ற எண்ணத்தில் வந்து ஒரு முறை பார்த்துருங்க என்று அழைத்து சென்றார்கள். இந்த செய்தியெல்லாம் பேசப்படாத செய்திகளாய் போய்விட்டது. அண்மையிலே கூட முரசொலியிலே நான் எழுதினேன், கலைஞருடைய வரலாற்றிலே பேசப்படாத செய்திகள் தான் ஏராளம். கலைஞர் அவர்கள் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கை தொடங்கியது இங்கே. அண்ணா எப்படி ஈரோட்டிலே பெரியாரோடு 6 ஆண்டுகள் முழுமையாக 7ஆம் ஆண்டு வரை இருந்தவர் எப்படியோ அப்படித்தான் கலைஞர் அவர்கள் ஓராண்டு காலம் இருந்தார். கடைசி காலம் வரைக்கும் அவருடைய உதவியாளர் நித்யானந்தம் நித்தியை கூப்பிட்டு, யாரேனும் இந்த கொள்கையில் ஆழமான பற்றுடையவர்களாக இருந்தார், நித்தி எனக்கு ஐயா எடுத்து கொடுத்த அந்த கருப்பு சட்டை கொண்டு வா என்று காட்டுவார். அது உதிர்ந்து போகிற நிலையிலே இருக்கிற கருப்பு சட்டை, அந்த சட்டை இந்த சட்டை எனக்கு ஐயா எடுத்து கொடுத்த சட்டை, நான் அவரிடத்திலே பணியாற்றிய பொழுது எடுத்து கொடுத்த சட்டை என்று சொல்லுவது அவருடைய வழக்கம். இங்கே சிங்கானூரில் இருந்தார், 2 ஆண்டு காலம் இருந்தார். அங்கே நடந்த செய்திகளை பற்றி பெரும்பாலும் அவர் வெளிப்படுத்தவே இல்லை, அத்தனையும் துயரமான செய்திகள். இங்கே கழக மாநாடு, மண்டல மாநாடு நடந்த பொழுது அதனுடைய மலர் தூக்கும் பணியை என்னிடத்திலே ஒப்படைத்திருந்தார்கள். நானும் நண்பர் தேவராஜ் அவர்களும் தான் அங்கே சென்றோம். அப்பொழுது அந்த வீட்டுக்குரிய அண்ணாசாமி இல்லை, அவருடைய மனைவி இருந்தார். அவர்கள் எங்களுக்கு கலைஞர் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் எழுதிய கடிதங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டார்கள். அங்கே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொன்னார்கள். நெஞ்சுக்கு நீதியில் இல்லையே, எந்த நூலிலும் அவர் எழுதவில்லையே, அத்தனையும் கண்ணிலே கண்ணீர் வரவழைக்கும் நிகழ்ச்சிகள். ஒருவேளை அந்த துயரமான நிகழ்ச்சிகளை அவர் மறக்க விரும்பியிருக்கலாம், என்ன காரணமோ தெரியவில்லை, இடம்பெறவில்லை. அதை கூட இன்று வரை நான் யாரிடத்தும் வெளிப்படுத்தவே இல்லை. அதை சொன்னால் கலைஞரிடத்தில் தான் சொல்ல வேண்டும். அவரே சொல்ல மறந்த செய்திகளை, மறுத்த செய்திகளை நான் சொல்லக்கூடாது என்ற ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் இருந்தேன். அப்படித்தான் கலைஞர் அவர்களுக்கு, அண்ணா உங்களுடைய வீடு இதுதான், முதலமைச்சருக்குரிய வீடு இதுதான் என்று நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சென்று அந்த பூம்பொழில் வீட்டை காட்டிய பொழுது கலைஞர் அவர்கள் பார்த்தார், முதலமைச்சருக்கான வீடு இதுதானா, இவ்வளவு பெரிய வீடா, வசதியா என்று பார்த்தார். பார்த்த உடனே சொன்னார், அம்பேத்கருக்கு கல்லூரி அமைத்தவர்களும் நாம் தான், அந்த அம்பேத்கருக்கு பல்கலைக்கழகம் அமைத்தவரும் நாம் தான்,
அந்த அம்பேத்கர் பல்கலைக்கழகத்திற்கு இப்பொழுது அலுவலகம் இல்லாமல் தவிக்கிறார்கள். இந்த வீட்டை பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்து பெரியாரின் தொண்டர் அவர். அம்பேத்கரின் எரிமலை எண்ணமும் எழும்புயல் செயலும் விரிவுலகத்தையே விழிப்புற வைத்தன என்று பாடியவர் பாரதிதாசன். பெரியாரினுடைய கருத்தை அப்படியே உள்ளத்தில் ஏந்தி அதையே அப்படியே உரைநடையாக்கியவர் அறிஞர் அண்ணா, கவிதையாக்கியவர் பாவேந்தர் பாரதிதாசன், செயல்படுத்தி காட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய மைந்தருக்கு இன்றைக்கு 72 ஆண்டு நிறைவு. அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். 76ஆம் ஆண்டு காலம். அவருடைய 9ஆம் நம்பர் பிளாக் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் எல்லாம் சிறையில் இருந்த அந்த வாழ்க்கை என்பதை கேட்டால் கோவையிலே அப்படிப்பட்ட துன்பம் இல்லை, கோவையிலே இல்லை. ஆனால் சென்னையிலே அவர்கள் பட்டது. நம்முடைய முதல்வர் அவர்களை எப்படியும் சிறையை விட்டு வெளியே உடல் மட்டும்தான் போக வேண்டும், உயிரோடு போய்விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவரை அடித்து துவைத்த அந்த மிருகங்கள் எல்லாம் காவல்துறையில் இருந்தன. என் தம்பியை விட்டடு என்று அவர் மேலே விழுந்து அவர் மேல் விளையிருந்த அடிகளை ஏற்றுக்கொண்டு இறந்து போனவர் தான் வீரமறவன் சிட்டி பாபு. அந்த சிட்டி பாபு மறைந்து போனார். அவர் மறைந்ததால் முதலமைச்சர் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறார், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மொழி சமத்துவம் இன்றைக்கு தெளிவாக அறிவிப்பு அவருடைய அறிக்கையில் கொடுத்திருக்கிறார். மொழி சமத்துவம், பிறப்பு சமத்துவம், இந்த 2 சமத்துவமும் இருந்தால்தான் சமூக சமத்துவம் நிலை பெறும். அந்த மொழி சமத்துவத்துக்காகத்தான் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இது என் பிறந்த நாள் செய்தி. அறிவித்து விட்டார். மும்மொழி திட்டத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிறப்பு சமத்துவம், எந்த ஒருவரிடமும் என்னுடைய மொழி உயர்ந்த மொழி தேவமொழி என்றால் அதை எதிர்த்து கேட்டு நில்லுங்கள். அதுதான் திராவிடர் இயக்கம். எந்த ஒருவரும் நான் உங்களுக்கு விபூதியை தூக்கி போடுவேன், எங்கள் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவேன் என்று சொன்னால் நான் உங்களை விட உயர்ந்தவன் என்று நீங்கள் 2 கையை கும்பிட்டால் நான் ஒத்த கையை ஆட்டுவேன். உங்கள் வீட்டு திருமணத்திற்கு நாங்கள் நீங்கள் அனுப்பிய வாகனத்திலே வருவோம், நீங்கள் கொடுக்கிற பணத்தை நாங்களே கேட்டுக்கொண்டு பெறுவோம், எங்களுடைய தேவ பாஷையிலே மந்திரம் சொல்வோம். ஆனால் நீங்கள் சமைத்த உணவை தொட்டு கூட பார்க்க மாட்டோம். சூத்திரன் சமைத்ததை தீட்டான உணவை தொடக்கூட மாட்டோம். 21ஆம் நூற்றாண்டிலும் இன்றைக்கும் செய்கிறார்கள். பிறப்பு வழி சமத்துவத்தை மறுக்கிறார்கள். அவர்களை நாம் அழைக்கிறோம். சுயமரியாதை திருமண சட்டம் நடைமுறைக்கு வந்து விட்டது. 50 ஆண்டுக்கு மேலாகி விட்டது. அறிஞர் அண்ணா நிறைவேற்றிய சட்டம். பெரியாரை பேசுகிறோம், அண்ணாவை பேசுகிறோம், கலைஞருக்காக உயிரை கொடுப்போம், முதலமைச்சருக்காக எந்த இழப்பையும் சந்திப்போம் என்று சொல்கின்றவர்கள் முதலிலே நம்முடைய வீட்டு திருமணங்களிலே வாழ்வியல் சடங்களிலே வடமொழிக்கு இடம் இல்லை, புரோகிதனுக்கு இடம் இல்லை. அதுதான் பிறப்பு வழி சமத்துவம். 2 கையால் நாங்கள் கும்பிடுவோம், நீ ஒத்த கையா ஆட்டுவாய். எங்கள் வீட்டிலே சமைத்த உணவை நீ தொட்டு பார்க்காமல் அரிசி பச்சையாக கொடு, காய்கறி பச்சையாக கொடு என்று பச்சையாக வாங்கி செல்வாய். 21ஆம் நூற்றாண்டிலும் இப்படி ஒரு மனித தீண்டாமையா? நான் உயர்ந்தவன் என்று சொல்லுகின்ற ஒரு இருமாப்பா, அதை முறியடிப்பதற்கு வந்ததுதான் எங்களுடைய திராவிடர் இயக்கம். அதனுடைய வீர மரவண்ணா பெரியார் என்ற பெரு நெருப்பு அதனிலே சுடரேந்தி நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். வெளிச்சமூட்டுக் கொண்டிருக்கிறார் கலைஞர். அவருக்கு ஒரு நல்ல தளபதி கிடைத்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. நன்றி.